மகாபாரதத்தில் வர பாஞ்சாலியை பற்றி அவங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க எப்படி பிறந்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களோட பர்த் வந்து ஒரு நேச்சுரலான நார்மலான வே கிடையாது. ரொம்பவே சூப்பர் நேச்சுரலான சூப்பர்ஸ்டிஷியஸான வே தான். ஸோ பாஞ்சாலி எப்படி பிறந்தாங்கன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இட்ஸ் எ பேட் புக் பாய். இன்னும் நம்ம பார்க்க போகிறது பர்த் ஆஃப் பாஞ்சாலி. இது வந்து ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்தது. அப்போ ஒரு விளையாடிட்டு இருக்க பையன் வேக வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்குறான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க பால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமாமே, ரொம்ப திக்காக, ரொம்ப ஒயிட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாமே. நான் பால் குடிச்சதே கிடையாது, எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் மாவையும் சர்க்கரையும் கலந்து இதான் பால் கொடுத்துட்றாங்க. அவன் அந்த பாலை குடிச்சிட்டு வாவ் இதான் பாலா, ரொம்ப சூப்பராக இருக்கே, நான் பால் குடிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இத்தனை வருஷங்கள்ல இவங்க அம்மா பார்க்காத வறுமை கிடையாது, படாத கஷ்டம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பையனை பார்த்து கண் கலங்கி உட்காந்துட்டு இருந்தாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிராமணன் பையன் துரோணாச்சாரியாவும் ஒரு ராஜாவோட பையன் திரௌபதும் ஒரு குருகுலத்தில் வந்து பயிற்சி பெற வந்திருந்தாங்க. இப்போ மாதிரி கிடையாது. அப்போல்லாம் வந்து எல்லாரும் ஒரே குருகுலத்தில் தான் வந்து பயிற்சி பெறணும். ரெண்டு பேருமே ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது திரௌபதி சொல்கிறான், நீ என்னோட உயிர் நண்பன். நான் வந்து வருங்காலத்தில் பெரிய ராஜாவான அப்புறம் உனக்கு என்ன உதவி வேணும்னு என்னை வந்து கேளு. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து உன்னோடையது தான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட துரோணாச்சாரியா வந்து உன் நட்பே எனக்கு போதும், நீ எனக்கு சொன்னதே இந்த வார்த்தையே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட வேற வேற வழியில் பிரிஞ்சு போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரௌபதும் ஒரு பெரிய ராஜாவாயிடுறான். துரோணாச்சாரியாவும் பல வித்தைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு ஆசானாயிடுறாரு. அவர்கிட்ட பெரிய பேரு புகழ் காசு பணம் இல்லைனாலும் ரொம்பவே பெருமையா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு அந்த ஒரு நாள் வர வரைக்கும். அது எந்த நாள்னா அவர் பையன் வீட்டில் வந்து பால் கேட்டதும் அவரோட மனைவி அதை கேட்டு அழுததும். இப்போ துரோணாச்சாரியாவுக்கு அவர் நண்பரோட ஞாபகம் வருது. அவர் நண்பரை பார்க்க அவரோட அரண்மனைக்கு போறாரு. என்னென்னமோ காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு காவலர்களை சமாளிச்சுட்டு அவரோட அரசவைக்குள்ள நுழையிறாரு. அரசவைக்குள்ள அரசர் திரௌபதி, அவரோட மந்திரிகள், அவரோட ஆலோசகர்கள் எல்லாமே இருக்காங்க. உள்ள போன உடனே துரோணாச்சாரியா, நண்பா நான் துரோணா வந்திருக்கேன். நீ எனக்கு பல வருஷம் முன்னாடியே ஒரு வாக்கு கொடுத்தல, உனக்கு என்ன வேணாலும் வந்து என்ன கேளுன்னு. நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து உன்னோட காசு பணம் நகைலாம் தேவையில்லை. நான் உன்னோட ஆலோசகராக ஆயிடுறேன். எனக்கு தெரிஞ்ச போர்க்கலை, சண்டை பயிற்சி, போர் தந்திரங்கள் இதெல்லாம் வச்சு உன்னை ஒரு பெரிய மாமன்னனா நான் ஆக்க முடியும். உன்னோட அரசாங்கம் வந்து பெருசா விரிவு பண்ணலாம். உன்னோட எதிரிங்கெல்லாம் வந்து முன்னாடி மண்டியிட்டு நிற்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. மன்னர் திரௌபதி அங்க இருக்க எல்லாரையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு துரோணாச்சாரியாவை தன் நண்பன் சொல்லிக்கிறது கொஞ்சம் வெக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம துரோணாச்சாரியோட உதவியால தான் நான் ஒரு பெரிய மன்னனா ஆக முடியும் அப்படின்னு மற்றவங்க நினைச்சுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாரு. கொஞ்சம் ஏளனமான சிரிப்போட துரோணாச்சாரியா பார்த்து, நீ எப்படி எனக்கு நண்பனாக முடியும்? ரெண்டு சரிசமமா இருக்க ஆளுங்க தானே நண்பரா இருக்க முடியும். எனக்கு எந்த விதத்துல நீ வந்து சரிசமமான ஆளு அப்படின்னு கேட்டு காவலாளி கூட போய் உனி வசதியா வாழ்றதுக்கு எவ்வளவு பொற்காசுகள் தேவையோ அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட துரோணாச்சாரியா அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம தலை குனிஞ்சிட்டு அங்கிருந்து வெளில போயிட்டாரு. அடுத்த 2-3 நாளைக்கு திரௌபதிக்கு தூக்கமும் வரல, பசிக்கவும் இல்லை. உடனே காவலர்களை கூப்பிட்டு எங்க இருந்தாலும் துரோணாச்சாரியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. எங்க தேடியும் துரோணாச்சாரியை கண்டுபிடிக்க முடியல. சரின்னு இவரும் விட்டுட்டாரு. இப்படியே பல வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் திரௌபதி மேல பாண்டவர்கள் போர் புரிய வராங்கன்னு திரௌபதிக்கு செய்தி வருது. அந்த செய்தியை கேட்டோடனே அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. போருக்கும் தயாராகிறாரு. ஒரு நாள் போரும் வருது. அந்த போர்ல திரௌபதி தோத்து போயிடுறாரு. அந்த போர்ல அர்ஜுனன் ரொம்பவே திறமையா சண்டை போட்டுட்டு இருந்தான். தோத்த அப்புறம் திரௌபதி அர்ஜுனனை பார்த்து, நீ பெரிய வீரன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். உன்கிட்ட தோல்வி அடைஞ்சது வந்து எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், என்னை கொல்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த போர்ன்னு சொல்லு. எனக்கும் பாண்டவர்களுக்கும் எந்த ஒரு பகையுமே இல்லையே, அப்புறம் ஏன் இந்த போர் அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட அர்ஜுனன், முதல் விஷயம், நான் உங்களை கொல்ல வரல, உங்களை கைது தான் பண்ண சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த போர் வந்து ஒரு குருதட்சணை அப்படின்னு சொல்றாரு. குருதட்சணைனா குரு மாணவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்க பெரிய ஆள் ஆன அப்புறம் குரு என்ன கேட்டாலும் மாணவர்கள் அதை செய்யணும். அது ஒரு ஃபீஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்ல மாணவர்களோட கடமைன்னு வச்சுக்கலாம். அதுதான் குருதட்சணை. அப்ப திரௌபதி யார் உங்க குருன்னு கேட்கிறாரு. அதுக்கு பாண்டவர்கள் சொல்றாங்க, துரோணாச்சாரியா தான் எங்க குருன்னு. அதை கேட்டு உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்ப துரோணாச்சாரியா உள்ள வராரு. நண்பா, நான் தான் துரோணா வந்திருக்கேன். இப்போ உன்னோட நாடு என்னுடையது, உன்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, என் நாட்டுல பாதி உனக்கு தரேன், அதை நீ ஆண்டுக்கோ. இப்ப நீ ஒரு மன்னர், நான் ஒரு மன்னர். நம்ம 2 பேரும் இப்ப சரிசமமான ஆளு. இப்ப நம்ம நண்பர்களா இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு.
அதை கேட்டோடனே திரௌபதும் வழி இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் காலங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் திரௌபதிக்குள்ள துரோணாச்சாரியா மேலே ஒரு சின்ன பகை, சின்ன வெஞ்சன்ஸ் இருக்கு. அதுக்காக திரௌபதி என்ன பண்றாருன்னா, அவர் மனைவி பல முனிவர்கள்லாம் வச்சுட்டு ஒரு யாகம் பண்றாரு. எனக்கு வந்து ஒரு வாரிசு வேணும். அந்த வாரிசு வந்து துரோணாச்சாரியாவை தோற்கடிக்கிறதுக்காக பிறக்கணும் அப்படின்னு யாகம் பண்றாரு. 30 நாள் கடும் தவம் பண்ண அப்புறம் அவர் அக்னிகுண்டத்திலேருந்து ஒரு பையன் வெளில வரான். அவன் தான் அவன் தான் திரௌபதியோட மூத்த பையன். அவனோட விதி வந்து துரோணாச்சாரியாவை தோற்கடிக்கிறது தான். துரோணாச்சாரியாவை அழிக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே அக்னிகுண்டத்திலேருந்து இன்னொரு பொண்ணு வெளியில வரா. அவ தான் பாஞ்சாலி. முனிவர்கள்லாம் வந்து பாஞ்சாலி ஒரு பிறப்பு ரொம்பவே அபூர்வமான பிறப்பு. அவ வந்து வரலாற்றையே மாற்றி எழுத பிறந்தவ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு யாகத்துல ஆக்சிடென்டலா பிறந்தவ தான் பாஞ்சாலி. இதுதான் வந்து பர்த் ஆஃப் பாஞ்சாலி. பாஞ்சாலியை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ். தேங்க்யூ.